ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மசாலா உதிராம காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் எண்ணெயில் வறுத்து வெளியில் வரும்போது எண்ணெய் நல்லா தெளிவாக இருக்கும். மசாலா எல்லாமே காலிஃப்ளவர்லேயே இருக்கும். அதுபோல் மசாலா என்னென்னலாம் நம்ம போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை இது போல் மீடியம் சைஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். குண்டாவில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை உள்ளே போட்டு நல்லா முழுமையாக டிப் பண்ணணும். என்னதான் நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணாலுமே அதில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் இந்த சுடு தண்ணியில் நல்லா முழுமையாக முங்கி வச்சிடலாம். இது போல் காலிஃப்ளவர் கழுவுறது ரொம்ப முக்கியம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் காலிஃப்ளவரில் இது போல் ஜல்லடியில் வடித்து எடுத்துட்டு நல்லா 2லேருந்து 3 முறை நல்லா கழுவிட்டு ஒரு அகலமான பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். காலிஃப்ளவர் 65க்கு உண்டான மசாலாலாம் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இல்லை கடையில் வாங்கினது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். இதில் ஒரு முழு எலுமிச்சைப்பழ ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சைப்பழ ஜூஸுக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் உடையாமல் விரலால் மட்டுமே மசாலா காலிஃப்ளவர் எல்லாத்துலேயுமே நல்லா கோட் பண்ணணும். அப்போ தான் வறுத்து எடுக்கும்போது காலிஃப்ளவரில் மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். ஒரு 10 நிமிஷம் காலிஃப்ளவர் நல்லா ஊற வச்சுட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு காலிஃப்ளவராக போட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். ஃப்ளேமை ரொம்ப ஹையில் வச்சோம்னா காலிஃப்ளவருக்கு மேலே கோட் பண்ணியிருக்கிற மசாலா மட்டும் கலர் மாறும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா வெந்து எடுக்கணும். ஒரு பக்கம் நல்லா முருகினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு இது போல் அப்பப்போ திருப்பி போட்டு காலிஃப்ளவர் நல்லா முழுமையாக மொறுமொறுன்னு ஆனதுக்கு அப்புறம்தான் எண்ணெயிலிருந்து வடித்து எடுக்கணும். காலிஃப்ளவரோட பதம் பாருங்கள், இப்போவே நல்லா மொறுமொறுன்னு ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவரை எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்தி போட்டு வறுத்துருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். வறுத்த காலிஃப்ளவரை வேறு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள காலிஃப்ளவருமே ஒவ்வொரு பேட்சாக வறுத்து எடுத்துடலாம். நான் எல்லா காலிஃப்ளவருமே இது போல் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இதே போல் காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் 65 செஞ்சு பாருங்கள். எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.